வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவில் தோசை எப்படி செய்கிறதுன்னு. சத்து மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இதையெல்லாம் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த சத்து மாவு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. வாங்க சத்து மாவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவோ தோசை மாவோ எடுத்துக்கோங்க. 2 கரண்டி மாவு எடுத்துக்கணும். 2 கரண்டி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கணும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கரண்டியில் நான் மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவோ தோசை மாவோ எதாக இருந்தாலும் சரி, இந்த கரண்டியில் 2 கரண்டி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு பவுடர். இப்போ மாவு அளந்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ மாவை கரைச்சிக்கலாம். கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். மாவை கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லை சூடு பண்ணி எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றலாம். மாவு தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் நமக்கு ஊற்ற வரும். இந்த மாவில் பொடிசா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. இப்போ தோசை நமக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ கேப் மாதிரி கட் பண்ண போகிறேன் தோசையை. அதுக்கு கத்தி எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிடலாம். இது கொஞ்சம் தோசை முருகலாக இருந்துச்சுன்னா அந்த கேப் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம கேப் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye.